வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ரிலீவ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன்னு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் கைஸ். இது வந்து லைக் 80 to 90% வந்து அக்யூரேசி கைஸ். ஸோ இது வச்சு நீங்கள் ப்ராஃபிட் கண்டிப்பாக பண்ணலாம் கைஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் என்னென்னா ஹை ஜம்ப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது எதுக்கு ஹை ஜம்ப் ஸ்ட்ராட்டஜி நான் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் எண்டில் நான் உங்களுக்கே தெரிஞ்சிடும் லைக் எதுக்கு நான் வச்சேன்னு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் இப்போது. ஓகே, ஸோ ஹை ஜம்ப் ஸ்ட்ராட்டஜிக்கு என்னென்ன நம்ம இண்டிகேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு வேணும்னு நம்ம பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட் என்னென்னா சூப்பர் ட்ரெண்ட், அப்புறமா ஸ்மூத் அண்ட் மூவிங் ஆவரேஜ், அப்புறமா விவேப். அவ்வளோதான் கைஸ். இந்த 1 2 3 அப்புறமா வால்யூம் 4. ஸோ அவ்வளோதான் வேணும் கைஸ். ஸோ நான் எப்படி இது இன்சர்ட் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன்னா, ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஒன் என்னென்னா விவேப். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து SMA, ஸ்மூத் அண்ட் மூவிங் ஆவரேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் ட்ரெண்ட். ஓகே, and volume. ஓகே, ஸோ இதில் என்னென்ன செட்டிங்ஸ் நம்ம பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ விவேப்பில் செட்டிங்கில் போயிட்டு நீங்கள் அதெல்லாம் அப்படியே இருக்கணும் கைஸ். இது வந்து நான் வயலட் கலராக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ V ஃபார் வயலட். ஸோ அதனால் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி பண்ணிட்டு கொஞ்சம் டெஃபினேஷன் பண்ணணும். ஸோ அதனால் நான் திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து SMA வந்து நம்ம 7 அப்படியே இருக்கணும். இது வந்து நம்ம ஆரஞ்ச் கலராக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் வந்து 7, லென்த் வந்து 7, இது க்ளோஸில் இருக்கணும். இதுவும் ஓகே நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் ட்ரெண்டில் நம்ம இங்கே 20, நெக்ஸ்ட்டு 1 2. ஓகே, ஸோ இந்த ஸ்டைலில் போயிட்டு நம்ம இது வந்து அன்செக் பண்ணணும். இதெல்லாம் 2 செக்கில் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இது வால்யூம் அப்படியே இருக்கட்டும் கைஸ். ஓகே, ஸோ நம்ம எப்படி இப்போது பார்க்கலாம் கைஸ். இப்போது வந்து அப்ளை டு ஆல் என்டையர் லேஅவுட். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஸோ இது வந்து டைம் ஃப்ரேம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற டைம் ஃப்ரேம் வந்து ஆல்வேஸ் 5 minute டைம் ஃப்ரேம். ஓகே, 5 minute நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரும். ஸோ அப்புறமா தான் ட்ரேட் பண்ணணும். அண்ட் இந்த டைமிங் வந்து 9:15 to 11:30 வரைக்கும் ஒரு டைமிங் நம்ம ட்ரேட் பண்ணோம். அண்ட் வந்து 2:15 to 3:15 நெக்ஸ்ட்டு டைமிங் வந்து 2:15 to 3:15 அந்த டைமிங் தான் ட்ரேட் பண்ணோம். மிச்ச டைமிங்கில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது கைஸ். பிகாஸ் இது வந்து சைட்வேஸாக மார்க்கெட் இருக்கும். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அந்த டைமிங்கில். ஸோ திருப்பி சொல்கிறேன் கைஸ். ஸோ 9:15 to 11:30 and 12:15 to 3:15. ஓகே, ஸோ நம்ம இது ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பார்க்கலாம் கைஸ் இப்போது. ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்துட்டோம் இங்கே. ஸோ மிட் கேப் செலக்டில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி மூமெண்ட் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து 11. ஓகே கைஸ், ஸோ இங்கே 11 இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? இன்றைக்கி 11. ஸோ இதான் ஸ்டார்டிங் கேண்டில் 9:15. ஓகே, ஸோ நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம். லைக் என்னென்னா விவேப், SMA, சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் வால்யூம். ஓகே, மிச்சம் 2 வேண்டாம் கைஸ். இது ஜஸ்ட் ஃபார் இது நான் டெலீட் பண்ணுறேன். இது 2மே வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் 4 இண்டிகேட்டர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே 5 minute டைம் ஃப்ரேம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்னா இங்கே எதுவுமே ட்ரேட் இல்லை கைஸ். ஸோ இங்கே வந்து எதுவுமே ட்ரேட் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு ட்ரேட் வந்துச்சுன்னா ஸோ இங்கே ஒன்று இருக்குது 12:30. பட் நம்ம இங்கே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், நமக்கு டைமிங் வந்து 11:30 வரைக்கும் தான் இருக்குது நம்ம டைமிங். ஓகே, ஸோ 11:30 நமக்கு கால் சைடில் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ புட் சைடில் நம்ம பார்க்கலாம் கைஸ். புட் சைடில் இங்கே 11, இங்கே 9:15 இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு 9:15. ஸோ இங்கே வந்து ஸோ இது வந்து லைக் இந்த EMA ப்ளஸ் இங்கே விவேப் வந்து கொஞ்சம் வைடாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே க்ளோஸாக இருக்கா? ஸோ க்ளோஸாக இருக்கக்கூடாது. ஓகே கைஸ்,
ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து நல்ல ப்ராடாக இருக்குது. இங்கே வந்து க்ராஸ் செக்ஷன் ஆகுது. க்ராஸ் செக்ஷனில் என்னென்னா இங்கே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஹை ஜம்ப் ஆகுது. ஓகே, பெரிய க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம ஹை ஜம்ப் ஸ்ட்ராட்டஜி நம்ம பேர் வச்சுருக்கோம் இங்கே. ஓகே, ஸோ க்ரீன் கேண்டில். ஸோ க்ரீன் கேண்டலுக்கு நெக்ஸ்ட்டு கேண்டில், க்ரீன் கேண்டில் ஃபினிஷ் ஆனோடனே நீங்கள் நெக்ஸ்ட்டு கேண்டலில் அப்படியே நீங்கள் லைக் என்ட்ரி பண்ணணும். ஓகே, என்ட்ரி பண்ணிட்டு சின்னதாக ஸ்டாப் லாஸ் 7 ஆர் நான் இங்கே வந்து ஆல்வேஸ் 7 or 10 பாயிண்ட்ஸ் தான் நான் இங்கே ஸ்டாப் லாஸ் வைப்பேன். பட் இங்கே வந்து லைக் இங்கே 10 to 15 வரைக்கும் நான் இங்கே லைக் என்னோடய ப்ரைஸ் டார்கெட் ப்ரைஸ் நான் இங்கே வைப்பேன். ஓகே, 7 பாயிண்ட்ஸ் இங்கே 15 பாயிண்ட்ஸ். ஸோ 1:2 ஓகே ரேஷியோவில் தான் எப்போவுமே ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வச்சோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் 15 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் இன்னொன்று சொல்கிறேன் கைஸ், மிட் கேப்பில் 10 to 15 பாயிண்ட்ஸ். ஓகே, நம்ம எப்போவுமே டார்கெட் பண்ணோம். பேங்க் நிஃப்டியில் 30 பாயிண்ட்ஸ் to 35 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் பண்ணோம். சென்செக்ஸில் 20 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் பண்ணுறோம் கைஸ். ஓகே, ஸோ நிஃப்டி 50ல் நம்ம 10 பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணுறோம். சேம் as ஃபின் நிஃப்டியில் நம்ம 10 to 12 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் பண்ணுறோம். அவ்வளோதான் கைஸ். ஓகே, பட் வந்து லைக் ஸ்டாப் லாஸ் வந்து எப்போவுமே நம்ம 10 பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கலாம் கைஸ். உங்களுக்கு லைக் மோர் வேணும்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் எப்போவுமே 7 to 10 பாயிண்ட்ஸ் தான் எப்போவுமே வச்சுப்பேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம 7 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், இங்கே வந்து 15 பாயிண்ட்ஸோ உங்களுக்கு இங்கே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 11:15க்கு ஓகே டார்கெட் உங்களுக்கு இங்கே வந்து கரெக்டாக 11:30க்குள்ளே உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு இங்கே. ஓகே, ஸோ அப்புறமா உங்களுக்கு எதுவுமே இங்கே ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இந்த கேண்டெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது வந்து அவ்வளோவா ஹை ஜம்ப் கேண்டில் இல்லை. ஓகே, கேண்டல்னால் இப்படி ஃபுல்லாக இருக்கணும், ஃபுல் புல்லிஷ் கேண்டில் இருக்கணும். ஓகே, 2 சைடு சின்னதாக விக் இருக்கணும் அண்ட் ஃபுல்லாக பாடி தான் இருக்கணும் இங்கே. ஓகே, அந்த கேண்டலில் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகே, அந்த கேண்டலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் எப்போவுமே. ஓகே, ஸோ இந்த கேண்டல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ எதுவுமே இல்லை இங்கே. ஓகே, ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஃபார் இது இன்ஃபர்மேஷன் தான் இது. லைக் 12:30 சம்திங், பட் நம்ம 12:25 நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஈவன் தோ நம்ம ஜஸ்ட்டு ஃபார் இது லேர்னிங் பர்பஸ் இது. ஸோ இங்கே வந்து லைக் என்னென்னா 9 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. இங்கே வந்து ஜஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே திருப்பி இங்கே வந்து ரிஜெக்ஷன் வந்துட்டு இங்கே வந்து திருப்பி நம்ம 4 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், இங்கே வந்து நமக்கு திருப்பி 10 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு கைஸ். ஓகே, பட் இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொன்னோன்னா லைக் 12:15. ஓகே, 12:15க்கு நமக்கு இங்கே எதுவுமே ட்ரேட் இல்லை லைக் புட் சைடு. ஸோ கேண்டில் வந்து கால் சிஇ சைடில் 12:30 வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இது வந்து பெரிய புல்லிஷ் கேண்டில். ஓகே கைஸ், ஸோ இங்கே வந்து புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு கைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு ஸோ 7 பாயிண்ட்ஸ், இங்கே வந்து 10 to 15 பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே டார்கெட். ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதாங்க. இது வந்து எண்ட் ஆஃப் த செஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம் கைஸ். ஸோ சேம் அதே தான் நான் பண்ணியிருக்கேன் இங்கேயும். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கலாம், இன்றைக்கி எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இது அண்ட் இது கால் சைடு. ஓகே, ஸோ இது வந்து கால் சைடு. ஸோ கால் சைடில் ஓகே இங்கே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, ஹை ஜம்ப் கேண்டில் வந்திருக்கு, க்ரீன் ஹை ஜம்ப் கேண்டில். ஸோ ஹை ஜம்ப் கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் லைக் 7 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு 37 to லைக் 50 to 65 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. பட் நம்ம இங்கே எய்மிங் ஃபார் 30 to 35 பாயிண்ட்ஸ் ஈஸி டார்கெட் வந்துச்சு இங்கே. ஸோ நெக்ஸ்ட் எதுவுமே இல்லை நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எதுவுமே இல்லை ட்ரேடிங்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா லைக் இங்கே வந்து கால் சைட் ட்ரேட் பண்ண போது ஆல்வேஸ் என்ன பாருங்கன்னா லைக் இது வந்து 7 SMA வந்து மேலே இருக்கணும் கால் சைடுக்கு அண்ட் கீழே வந்து விவேப் இருக்கணும். ஸோ புட் சைடில் அப்படியே வைஸ் வர்ஸா.
லைக் வயலட் சைடு மேலே இருக்கணும், 7 EMA வந்து கீழே இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரேட் வந்து நல்லா கன்ஃபர்மேஷன் ட்ரேட் இருக்கும் அது. ஓகே, ஸோ நம்ம இப்போ புட் சைட் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து நல்ல புல்லிஷ் கேண்டலாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நமக்கு அரவுண்ட் மோர் தென் லைக் 100 to ஐ திங்க் இது வந்து 200 பாயிண்ட்ஸ் நம்ம கிடச்சிருக்கு. பட் எய்மிங் ஃபார் ஜஸ்ட் 30 to 35 பாயிண்ட்ஸ் தான். இங்கேயே நம்ம கம்ப்ளீட் ஆகிட்டோம். ஸோ இங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு 250 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், ஸோ அப்புறமா எதுவுமே ட்ரேட் இல்லை. ஸோ எல்லாமே சைட்வேஸ். ஓகே, ஸோ இந்த லைக் விவேப் அண்ட் இந்த SMA இப்படி ரொம்ப நேரவாக இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக சைட்வேஸாக நீங்கள் அஸ்யூம் பண்ணலாம் அண்ட் ட்ரேட் பண்ணக்கூடாது கைஸ். ஓகே, அண்ட் டைமிங்னா 9:15 to 11:30 அண்ட் 2:15 to 3:15. ஓகே, இதோட கேண்டில். ஸோ இப்போ சி சைடில் கூட சேம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது பிகாஸ் இது வந்து 1:15 சம்திங் இருக்குது. ஸோ டைமிங்கில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது கைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சென்செக்ஸில் பார்க்கலாம் கைஸ். இன்றைக்கி வந்து சென்செக்ஸில் என்ன எப்படி போச்சுன்னா, ஸோ இங்கே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. சென்செக்ஸ் லெவலில் சொன்னால் லைக் 20 பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே. ஓகே, ஸோ 20 பாயிண்ட்ஸ்னால் இங்கே ஹிட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். இப்போ 1 minute டைம் ஃப்ரேமில் இங்கே 1 minute டைம் ஃப்ரேம் இங்கே வந்து க்ரீன் கேண்டலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் 7 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். இங்கே வந்து 20 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம 1 minute டைம் ஃப்ரேமில் பார்த்தா தெரிஞ்சிடும் இது வந்து லைக் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கா இல்லை எப்படின்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஒரேயோடு தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு, மிச்சது எல்லாம் நமக்கு. ஓகே, அகெயின் நம்ம 5 minute டைம் ஃப்ரேமில் போயிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டலுக்கு இங்கே வந்து கேண்டில் கீழே வந்து இங்கே லைக் வயலட் இது வந்து விவேப் டச் ஆகி ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில். இங்கே நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம் பிகாஸ் இது அவ்வளோவா இல்லை. பட் இங்கே பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, அப்புறமா எதுவுமே ட்ரேட் இல்லை இங்கே, இது எதுவுமே ட்ரேட் இல்லை. ஸோ இங்கே வந்து இப்போ புட் சைடு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஸோ வயலட் மேலே இருக்குது, வந்து விவேப் மேலே இருக்குது, 7 EMA வந்து கீழே இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு ட்ரேடு வந்திருக்கு. ஸோ இது வந்து ட்ரேட் இல்லை பிகாஸ் இது என்னென்னா இது வந்து அவ்வளோவா நமக்கு கன்ஃபர்மேஷன் க்ரீன் கேண்டில் இல்லை. விக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது அவ்வளோவா நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ ஹை ஜம்ப் கேண்டில் வந்து இந்த கேண்டில் ஹை ஜம்ப் கேண்டில். ஸோ இங்கே நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கும் கைஸ். ஓகே, 20 பாயிண்ட்ஸ். ஸோ 7.5 இங்கே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸோ லைக் நமக்கு இது வந்து 80 to 90% வந்து லைக் அக்யூரசி. ஸோ இங்கே நமக்கு திருப்பி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இது வந்து லைக் சைட்வேஸ். ஓகே, சைட்வேஸ் மார்க்கெட். இது எதுவுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி வந்து சென்செக்ஸில் ரொம்ப சைட்வேஸாக இருந்துச்சு. ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு வேணும்னா பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம் கைஸ். இப்போ பேங்க் நிஃப்டியில் நேற்றோட ட்ரேட் பார்ப்போம். நேற்று ட்ரேட்னால் எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே, இது வந்து மேலே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரேட் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்மளோட 15 பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே வச்சா கூட இங்கே வந்து நமக்கு லைக் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இன்கேஸ் உங்களுக்கு வேண்டான்னா உங்களுக்கு லைக் 7 பாயிண்ட்ஸே இருக்கட்டும், நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. நோ இஷ்யூஸ். நமக்கு திருப்பி நமக்கு ஏதாச்சும் ஒரு வந்து ஸோ நேற்று நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ கால் சைட் நம்ம பார்க்கலாம் நேற்று எப்படின்னு. நேற்றும் லைக்
ஓகே ஸோ இங்கே நமக்கு ஒரு கேண்டில் வந்திருக்கு. ஸோ இங்கே கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ நம்ம இங்கே பண்ணியிருந்திங்கன்னா கரெக்டாக நம்ம 30 பாயிண்ட்ஸ் 7 பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது கைஸ். இது ஹிட் ஆகலை, கரெக்டாக 7 பாயிண்ட்ஸ்க்கு டச் ஆகி மேலே போயிருக்கு. தடுக்கிறீங்க இங்கே நமக்கு ப்ராஃபிட்டில் வந்துருப்போம். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து 11:30 ஸோ இதெல்லாம் ட்ரேட் இல்லை, எதுவுமே ட்ரேட் இல்லை. ஸோ 11:30 இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. 11:35 ஸோ 11:30 இங்கே முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் ட்ரேட் இல்லை கைஸ். ஓகே நெக்ஸ்ட்டு 2:30 பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ அவ்வளோவா ஒன்றுமே ட்ரேட் இல்லை கைஸ். ஸோ நேற்றையும் லைக் சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம 16th அக்டோபர் நம்ம ப்ரீமியம் பார்க்குறோம் கைஸ். இது வந்து ஓகே ஸோ லைக் 9th பார்த்தீங்கன்னா 9th வந்து இங்கே. ஸோ இங்கே வந்து ரொம்ப பெரிய கேண்டில் வந்து. ஸோ இது வந்து நம்ம ஏன்னா இது வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹைலியாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா 700 பாயிண்ட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் இது. ஸோ நம்ம இங்கே 51,400 நம்ம செக் பண்ணலாம். 51,500 செக் பண்ணலாம் 9th டேக்கு. ஸோ 9th டேக்கு இங்கே வந்து ஒரு கேண்டில் வந்துருக்கு. ஓகே இதுவும் லைக் ரொம்ப ஹையாக இருக்குது பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் பேக் போகலாம். லைக் இது வந்து 51,500 நம்ம 51,800 கிட்ட பார்க்கலாம். நம்ம 51,800 நம்ம எப்போவுமே லைக் 300-350 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் பண்ணோம். 500 நம்ம ரொம்ப ஹை. ஓகே ஹை ப்ரைஸ். ஓகே இது வந்து நம்ம 10th. ஓகே இங்கே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. இது பார்க்கலாம் என்னென்னு. ஸோ இது வந்து லைக் ஓகே வாலட்டிலிட்டி ஹையாக இருக்குது. ஸோ இது வந்து திருப்பி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இதுவும் 400 கிட்ட நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஸோ 9th கூட நமக்கு அவ்வளோவா சுத்தமாக எதுவுமே இல்லை. மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஓகே 10th இங்கே இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே க்ரீன் கேண்டில். ஸோ க்ரீன் கேண்டில்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஸோ 7 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே 15 பாயிண்ட்ஸ். ஓகே ஸோ மார்னிங்கே கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். இது வந்து 80-90% அக்யூரசி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி லைக் நீங்கள் லைக் எண்ட் ஆஃப் த மந்த் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கலாம் கைஸ். ஓகே ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்திங்கன்னா ஸோ இது வந்து லைக் பிடிச்சிச்சுன்னா இது வந்து உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஓகே ஸோ எனி டவுட் இன் திஸ் ஸ்ட்ராட்டஜினா ஹை ஜம்ப் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லைக் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கைஸ். நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஓகே ஸோ இன் கேஸ் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஓகே டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் லைக் மை வீடியோ கைஸ். தேங்க்யூ.